ஓகே. இதா இப்போ பிராக்டிஸ் பிராக்டிஸ். இது பிராக்டிஸ் 1. எது போகணும்? கரெக்டா தான் இருக்கீங்க, அதுதான் இருக்கீங்க. அதுல அப்படியே கீழே போங்களா. ம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லு. ம் சைட்ல டவுட். ஓகே. டவுட்டுன்னு இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்ல வரியா? இதுல என்னம்மா டவுட்டு? ஓ, இதெல்லாம் நீயா படிச்சியா? சரி, என்ன டவுட்னு சொல்லு, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட். இதுல வந்து இதா? ஆமா ஆமா. சரி சொல்லு. என்ன மேட்ரு இதுல? இதுல என்னம்மா டவுட்டு? கீழயா மேலையா? ஹலோ. இப்ப கேக்குது, சொல்லு. டேட்டா எம்டி. டேட்டா எம்டில மேம். டேட்டா எம்டி. போயிட்டேன். ம் அதுல இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இஎம்பி ஐடி, இஎம் நேம், டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா. ம் ம் அதுக்கு ரெண்டாவது இதுல வந்து ஆர்டர் வந்து மாறி இருக்கு. ம் சரி. மூணாவதுல ஆர்டர் மாறி இருக்கு. இப்ப மிக்ஸ்டா கொடுத்தாங்கன்னா என்ன மேம் பண்றது? ஐடி இப்போ வந்து ஒரே இதுல வந்து இஎம் ஐடி, இஎம் நேம், இஎம் ஐடி, அடுத்தது நேம் நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி அந்த மாதிரி கொடுத்துருந்தா அது எப்படி ஆர்டர் பண்றது? ஓகே, ஆர்டர் மாறி வந்துச்சுன்னா என்ன மேம் பண்ணணும்ன்றது உன் கொஸ்டின், கரெக்டா? ஆமா ஆமா. இதுல உனக்கு என்ன வந்தது? எரர் இதுல வந்து கரெக்டா வந்து மூணா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரி. அதனால அதுவே ரீட் பண்ணிருது. இப்போ ஒரு இதுல வந்து 4, ஒரு இதுல 2, ஒரு இதுல 3 அப்படி இருந்தா என்ன பண்றது? வெயிட் பண்ணு. ஓகே, இதுல இப்படி இருக்கு. இதுல வந்து உனக்கு இங்க இல்லாம இருந்துச்சுன்னா இல்ல மேம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஐடியும் நேமும் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இல்ல. சரி. ம் ரெண்டாவது இதுல வந்து 4 இது இருக்கு. இது ஏன் அப்படி வரும்னா, இப்போ இதுல எல்லாமே கரெக்டா அவுட்புட் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, நீ குடுக்குற மெத்தட் வந்து வேற. புரியுதா? இஎம்பி ஐடி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ தேடுறப்போ உனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா 1 or 2ன்னு இந்த இடத்துல வந்து இஎம்பி ஐடி ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்க. ஸோ அதனால இங்க கரெக்டா போய் உட்கார்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீ இந்த மாதிரி இன்புட் மெத்தட் கொடுக்காம ஒரு இஎம்பி ஐடி, இஎம்பி நேம் டாலர், டிபார்ட்மெண்ட் டாலர்னு போட்டிருந்தேன்னா எரர் அடிச்சிருக்கும். செகண்ட் பாயிண்ட். இப்போ நான் வந்து இதுல இந்த டிபார்ட்மெண்ட்டை நான் எடுத்து விட்டுடுறேன். அப்போ எனக்கு அங்க பிளாங்க்னு வரும். இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். இந்த மாதிரி உனக்கு டேட்டா கொடுத்தா நீ என்ன பண்ண முடியும்? அதுதான், அது ஆர்டர் பண்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? அப்படிலாம் இல்ல. இல்ல, அதுவே டிஃபால்ட்டா பிளாங்க்னு வந்துரும். இன்கேஸ் நீ அதை வந்து மாத்தி எழுதணும் அப்படின்னா எய்தர் கேரக்டர் ஃபார்மேட் போடலாம், இல்லைன்னா இப்போ இப்போ இதுல வந்து பார்த்தனா போயிடுச்சா, அது வந்து உனக்கு இல்லைல்ல. இப்போ இல்லைன்றது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு நீ புரிய வைக்கணும்னா ஜஸ்ட் நீ ஒரு கேரக்டர் ஃபார்மேட் எழுதி பிளாங்கா வர எல்லா இடமும் என்னன்னு பண்ணிடணும். கேரக்டர் ஃபார்மேட் சொல்லி கொடுத்தா ஞாபகம் இருக்குல்ல? புரியல என்னது? கேரக்டர் ஃபார்மேட் கிரியேஷன் ஞாபகம் இல்லையா? மறந்து போச்சா? ஏன்னா என்ன பண்ணணும்னு சொன்னீங்க இப்ப? இஃப்
இல்ல இஃப் எல்லாம் தேவையில்ல. அது வந்து நிறைய போகும். இப்போ வந்து ஒரு காலம்ல வந்து பிளாங்க்கு பதிலா நீ என்னைய வந்து இஃப் கண்டிஷன் போட்டு எழுதிக்கலாம். கரெக்டா? ஆப்ஷன் மிஸ்ஸிங் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொன்னீங்க அதுவா? அது வந்து நியூமெரிக். கேரக்டருக்கு வந்து நீ இது கிரியேட் பண்ணலாம். ஃபார்மேட். ஞாபகம் மறந்து போச்சு. ஒரு நிமிஷம் இரு. இது எனக்கு கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. ட்ரை பண்ணி பாக்குறேன். வெயிட் பண்ணு. டாப் ஃபார்மேட். ஃபார்மேட் நேம். நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாக்குறேன். முடிஞ்சிருச்சுன்னா நான் உனக்கு சொல்றேன். சரியா? வெயிட் பண்ணு. வேர் ஃபார்மேட் இஸ் நல்வார் data not received. Format. எரர் அடிச்சிருக்கா என்ன? இல்ல அடிக்கல. இப்போ இந்த ஃபார்மேட்டை போயிட்டு இதுல அப்ளை பண்ணும். அப்ப என்ன? put off. மணி இப்போ நான் 2-3 நேரத்துல டேட்டா எடுத்து விடுறேன். எடுத்து விட்டு உனக்கு காட்டுறேன். மணி கேக்குதா? கேக்குது மேம். இப்போ நார்மலா கொஷின் நீ கேக்குற கொஷின் மாதிரியே உனக்கு வந்துச்சுன்னா, நியூமெரிக்ல மிஸ்ஸிங்கா இருந்துச்சுன்னா ஆப்ஷன் மிஸ்ஸிங் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு நீ ஹேண்டில் பண்ணிடுவ. அந்த ஆப்ஷன் மிஸ்ஸிங் ஈக்குவல் டு ஜீரோ போட்டேன்னா உனக்கு ஒரு 20 காலம்ஸ் இருக்கு. அதுல ஒரு 5 காலம்ஸ் வந்து உனக்கு இருக்கிறது நியூமெரிக் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோ. நியூமெரிக்கு அதுல மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னா நீ ஆப்ஷன் மிஸ்ஸிங் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறப்போ அந்த டேட்டா செட்ல இருக்க அதுக்கப்புறம் வர எல்லா டேட்டா செட்ல இருக்க மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஓகே. ஆனா கேரக்டருக்கு நமக்கு அப்படி ஒரு கான்செப்ட் வந்து கிடையாது சாஸ்ல. இப்போ இந்த டேட்டா செட்ல பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் இங்க ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்கு, இநேம் இங்க ஒன்று மிஸ்ஸிங்கா இருக்கு. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 வழியா இதை ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து டேட்டா இஎம்டி செட் எம்டின்றது டேட்டா செட்டு. இப்போ நான் அதில் வந்து என்ன பண்ணலான்னா இஃப் இஎம்பி ஐடி வந்து இஎம்பி நேம் இநேம் ரைட், இநேம் ஈக்குவல் டு பிளாங்கா இருந்துச்சு அப்படின்னா தென் இநேம் ஈக்குவல் டு டேட்டா நாட் ரிசீவ் சம்திங். ஓகே. இப்படி எழுதிட்டு திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல போயிட்டு இஃப் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு திஸ் blank then department equal to data not received ன்னு எழுதிக்கோ.
இது வந்து உனக்கு எப்படி வரும் அப்படின்னா நீ நிறைய தடவை இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுற மாதிரி வரும். ஓகே ஓகே டிபின்னு எழுதிட்டேனா? ரைட். புரியுதா மணிக்கு இது? இப்படி புரியுது மேம். ஆ நமக்கு வந்து ஈனியம் டிபார்ட்மெண்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு 4 டேட்டாங்கிறதுனால தெரிஞ்சிருது. ம் இதே ஒரு 1000 டேட்டா எப்படி மேம் ஃபுல்லா ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும்போது ஒவ்வொரு இதையும் பண்ணணுமா? அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு நீ ஒரு நல் ஃபார்மேட், நீயா ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும். புரியுதா? இது வந்து கேரக்டர் ஃபார்மேட்ஸ்னு சொல்லுவோம். இந்த கேரக்டர் ஃபார்மேட்ஸ் வந்து எப்படி மேம் இது கேரக்டர் ஃபார்மேட் சொல்றீங்க அப்படின்னா, கேரக்டர் ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் முன்னாடி நம்ம வந்து இந்த டாலர் வந்து போட்டிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த ஃபார்மேட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இதை வந்து இங்க ரன் பண்றேன்னு வச்சுக்கோ. நீங்கடா அது தானே பண்ணேன். ஆனா என் ஃபார்மேட் வேற இல்ல. இப்ப நல் வேற ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இங்க புதுசா ஒரு காலம் கிரியேட் பண்ணி நான் வந்து இங்க இதை ஃபார்மேட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன ஆகும்? நல் இருக்க இடத்துல எல்லாம் எனக்கு டேட்டா நாட் ரிசீவ்டுன்னு வந்துடும். ஓகே, திருப்பி வந்து இது ஒரே ஒரு தடவை தான் இந்த ஃபார்மேட் கிரியேட் பண்ணுவேன். ஆனா எல்லா காலம்ஸ்லயும் நீ போய் கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இஎம்பிக்கு வந்து ஜஸ்ட் நான் இஎம்பி 1 ஈக்குவல் டு சேம் திங் நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு வெறும் புட் ஸ்டேட்மெண்ட்ல டேட் மட்டும் மாத்தி விட்டுருவேன். இஎம்பி தானே எனக்கு காலம் பேரு. ஃபைனலா நீ ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இ நேம் சாரி இ நேம் 1. புரிஞ்சுச்சா? இது மல்டிபிள் காலம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரே ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு எல்லா காலம்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஒவ்வொரு தடவை இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நீ இப்படி ஒரு ஃபார்மேட் வந்து இது பண்ணிக்கலாம். அப்ளைங் ஃபார்மேட்ஸ் அது இங்க இருக்கும். ஃபார்மேட் டிபார்ட்மெண்ட் நேம். நான் கால் பண்றப்ப எப்படி கால் பண்ணணும்னு தெரியல. டெஸ்ட் 1 மணிக்கு தெரியுதா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? ஹலோ, தெரியுது மேம். இங்க ஒரே ஒரு ஃபார்மேட் நான் கிரியேட் பண்ணனா கேரக்டருக்கு. இப்போ நீ கேட்ட மாதிரி 2 காலம் கேரக்டர் இருந்துச்சு, அதனால நான் வந்து இப்படி எழுதிக்கிட்டேன். ஆனா ஒரு 500 400 காலம்ஸ் வரப்போ ஜஸ்ட் நீ வந்து இங்க ஃபார்மேட் டிபார்ட்மெண்ட் நேம் இ நேம் நல் வேர்ன்னு இருக்கு இல்லையா? நல் வேர்ன்றது வந்து என்னோட ஃபார்மேட்டோட பேரு. ஃபார்மேட்ல என்ன பண்ணிருக்கேன்? பிளாங்கா இருக்க எல்லா இடத்துலயும் டேட்டா நாட் ரிசீவ்டுன்னு போடணும்னு சொல்லி எழுதிட்டேன். ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ இதே இது எனக்கு எல்லாமே இது கேரக்டர் காலம் ஃபுல்லா இப்படி வருமான்னு எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ண போறேன். புரியுதா? அண்டர்ஸ்கோர் கேரக்டர்னு கொடுத்தா அது இருக்க கேரக்டர் காலம் எல்லாத்தையும் எடுத்துக்குது. ஓகே மேம்.
உனக்கு இப்போ மொத்தம் ஒரு 20 காலம் இருக்கு. 20 காலம்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எழுதுறேன். இப்போ மொத்தம் ஒரு 20 வேரியபிள்ஸ் இருக்காங்க. சரியா? 20 வேரியபிள்ஸ்ல 15 வந்து கேரக்டர், 5 வந்து நியூமரிக். ஓகே, இப்போ நியூமரிக் ஃபீல்ட்ஸ்ல வந்து நியூமரிக் ஃபீல்ட்ஸ்ல வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு. மிஸ்ஸிங் அதாவது டாட் வேல்யூஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட், அது பேரு ஆப்ஷன்ஸ் மிஸ்ஸிங் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இது நியூமரிக். கேரக்டர் ஃபீல்ட்ஸுக்கு வந்து இந்த 15லையும் நமக்கு வந்து மிஸ்ஸிங் ஆல் 15 காலம்ஸும் நமக்கு வந்து பிளாங்க் வேல்யூஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த பிளாங்க் வேல்யூஸ்க்கு வந்து நீ ஒவ்வொரு தடவை மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுனா டைம் வேஸ்ட், டைம் கன்சியூமிங், எரரும் வரும், எரர் ப்ரோன். கரெக்டா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து create one character format to handle blank data. அந்த கேரக்டர் தான் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ராக் ஃபார்மேட் லைப்ரரி ஈக்குவல் டு ஒர்க். நான் ஏன் லைப்ரரி ஈக்குவல் டு ஒர்க்னா எனக்கு இந்த செஷன் இருந்தா போதும். இன்கேஸ் இது வந்து நீ ஃபுல்லா ஒரு பர்மனன்ட் லைப்ரரியில கொடுக்கணும்னா இங்க வந்து அந்த சர்வரோட பாத் கொடுக்கணும். ஓகேவா? எப்பவுமே கேரக்டர் ஃபார்மேட்டோ நியூமரிக் ஃபார்மேட்டோ நீ ஃபார்மேட் கிரியேட் பண்ணணும்னா ரூல் என்னன்னா வேல்யூன்னு ஒரு பேர் கொடுக்கணும். அது வந்து கீவேர்டு. இப்போ இன்கேஸ் அது கேரக்டர் ஃபார்மேட்டா இருந்துச்சுன்னா முன்னாடி டாலர் போடணும், இல்லாட்டி டாலர் போட தேவையில்ல நியூமரிக்னா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேல்யூ இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து என்ன வேல்யூ இப்போ இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன வேல்யூவோ அது சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறது வந்து நீ கொடுக்கணும். ஓகே, கொடுத்து முடிச்சுட்டு இப்போ மல்டிபிள் இது இருக்குன்னா இப்போ எனக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, ஸோ ஒரு லைன் மட்டும் நான் எழுதிக்க. இன்கேஸ் மல்டிபிள் லைன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ கோடை வந்து சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி ரன் கொடுத்துரு. கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து 15 வேரியபிள்ஸையும் நான் இங்க லிஸ்ட் பண்றதுக்கு பதிலா அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் நியூமரிக்குன்னு நம்ம கீப் டிராப்ல பார்த்தோம். அதாச்சும் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் அப்படின்னா இருக்க எல்லா கேரக்டர் காலம்ஸையும் எடுத்துக்க போகுது. அண்டர்ஸ்கோர் நியூமரிக் அண்டர்ஸ்கோர் அப்படின்னா எல்லா நியூமரிக் காலம்ஸையும் எடுத்துக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து இருக்க கேரக்டர் காலம்ஸ்ல எல்லாம் இது அப்டேட் ஆகணும்னா ஃபார்மேட் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் போட்டுக்கோ. நல்வேர்ன்ற வந்து என்னோட ஃபார்மேட் நேம், அந்த ஃபார்மேட் நேம் வந்து இங்க கால் பண்ணு. புரிஞ்சுதா? இது நீ ட்ரை பண்ணி பாரு, பார்த்துட்டு எனக்கு சொல்லு. சரியா? ஸோ நான் இங்க வந்து கிரியேட் ஒன் கேரக்டர் ஃபார்மேட் டு ஹேண்டில் டேட்டா. அதுக்கப்புறம் இந்த டேட்டா செட் ஃபார்மேட் அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் ஃபார்மேட் நீ கிரியேட் பண்ண யூசர் டிஃபைன் ஃபார்மேட் சேவ் பண்ணிடுங்க. இது என்ன? ஆமா. ஓகேவா? ஸோ அண்டர்ஸ்கோர் கேரக்டர் அண்டர்ஸ்கோர்னா செலக்ட்ஸ் ஆல் த கேரக்டர் காலம்ஸ். நியூமரிக்னா அண்டர்ஸ்கோர் நியூமரிக், அது நான் எழுதல, பாத்துக்கோ. சரியா? அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போங்களேன். ஓகே, அதே மாதிரி சைடுல எங்க டவுட்னு எழுதிருக்குன்னு பாருங்க. அப்படியே கீழே போங்க. போறேன். இங்க ஏதோ இல்லைக்கே. இங்க வந்து இந்த டேட்டா ஆப்ஷன் கீழே வந்து கலிபோர்னியா இந்தியான்னு இருக்குல்ல மேம், இதுல வந்து இயரு மந்த் டேட்டு அப்படிதானே இருக்கு. இயரு மந்த் டேட். சரி, ஓகே. இவங்க ஃபுல்லா நம்பரா கொடுத்துருந்தாங்கன்னா இது மாதிரி யூஸ் ஜூலியன் 7 டாட்னு போட சொல்லியிருக்காங்க. இப்ப இதே மாதிரி நம்பர்ல மந்த் டேட் இயர் அப்படி வருமா? அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நான் இதை ரன் பண்ணி பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணு.
நான் உனக்கு ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நான் கரெக்டா பார்க்கணும்ல. ஓகே. ஸோ இப்போ இப்படி வருது. நீ கொடுத்துருக்க டேட் வந்து ஜூலியனா ரீட் பண்ணியிருக்க. அவுட்புட்ல எழுதுறப்போ வீக் டேட்டுன்னு கொடுத்துருக்க. கரெக்டா? இப்போ உனக்கு இது மாறணும்னா டேட் 9 டாட். அப்படி இல்ல மேம். இரு வர சொல்லி தரேன் வெயிட். இப்போ இது வந்து நமக்கு டேட் 9 டாட் அப்படின்லாம் இருக்கு. நிறைய டேட் ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கு. ஓகே. மோஸ்டா வந்து கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற ஃபார்மேட் வந்து இந்த டேட் 9, இல்லாட்டி அது பேரு வந்து டிடி எம்எம் YY 10 டாட். ஃபார்மேட் கேட்கல. ஆ கீழே இப்ப நீங்க அந்த இடத்துல டைப் பண்ணி கலிபோர்னியா பக்கத்துல அந்த ஃபுல்லா எரேஸ் பண்ணுங்களேன். அந்த ஒரு காலத்தை மட்டும் எரேஸ் பண்ணுங்களேன். இதையா? அந்த இப்ப வந்து நான் சொல்றது பாருங்க. 03 இதுல 1999 இப்படி கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னு கேக்குறேன். இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னா எஸ் கொடுப்பாங்க. அத நீ சப்ஸ்ட்ரிங்கா போட்டு டேட்டை மாத்தணும். அதான் கேக்குறேன். இது மாதிரி வந்துன்னா என்ன பண்ணணும்னு கேக்குறேன். இந்த பாருங்க வர மாட்டேங்குது, ரீட் ஆகல. ஏன்னா மல்டிபிள் ஃபார்மேட்ஸ்ல நீ ஒரு டேட்டா செட்ல எப்படி கொடுப்ப? புரியுதா என்ன கேக்குறேன்னு? புரியுது மேம். எனக்கு ஒரு இதுல ஒண்ணு இருக்கு, ஒரு இதுல ஒண்ணு இருக்குன்னு. இப்ப நாலுமே அது டேட்டா கிளென்சிங் இஷ்யூ அது பேரு. சோ அப்படி உனக்கு மிக்சட் டேட்டா ஃபார்மேட்ஸ் குடுக்குறாங்கன்னா தட் இஸ் டேட்டா டீமோட இஷ்யூ. யூ ஹாவ் டு ரைஸ் இட். எனக்கு புரியுது. இப்ப நாலுமே அது மாதிரி இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறேன். நாலுமே அது மாதிரி இருக்குன்னா ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான் மணி. இப்போ நீ வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கு அப்படின்னா, நான் எக்ஸல்ல நான் அந்த கேஸ் பார்த்துருக்கேன். ஒரு இடத்துல 12/03/1999 இருக்கும். இன்னொன்னுத்துல வந்து 1999-03/18 இருக்கும். நான் எக்ஸலா இம்போர்ட் பண்றப்போ ஒரு ஃபார்மேட் எனக்கு தெரியும். அது எனி டிடிஇன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஆனா இங்க அது வேலை செய்யுமானா எனக்கு தெரியல. ஏன்னா நான் டேட்டா லைன்ஸ்ல இது வரைக்கும் பண்ணது கிடையாது. மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அது பேரு எனி டிடிஇ 9 டாட்டா 9 டாட்டா 10 டாட்டா அது தெரியல. இரு பார்க்கலாம். ஏன்னா எக்ஸல்ல அந்த டேட்டா இஷ்யூ வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். வந்துருச்சா உன் கேள்விக்கு ஆன்சர்? மணிக்கு புரியலன்னு நினைக்கிறேன். புரியல தானே? அவுட்புட் காட்டுங்களா? ஓகே மேம். இதான் மேம் கேட்டேன். இது எக்ஸல்ல வேலை செய்யும். எனக்கு டேட்டா லைன்ல வேலை செய்யணும் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஓகே சேவ் பண்ணி வச்சிடறேன். நான் இங்க நோட்டும் போட்டுடுறேன். ஆனா மோஸ்ட்லி டிபிஏ டீமுக்கு நம்ம ரைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ உனக்கு வர டேட்டா இருக்குல்ல, ஏன்னா உனக்கு வந்து இதுல வந்து ஜூலியன்னா வந்து இயர் மந்த் டேட் அப்படி கொடுத்துருக்காங்க. இப்ப நாலுமே வந்து மந்த் டேட் இயர் இருந்தா அது மாதிரி ரன் பண்ணி பார்த்தா வர மாட்டேது. அதனாலதான் கேட்டேன். அந்த ஆர்டர் நாலுமே மாறி இருந்துச்சு. அப்படி நாளையும் மாத்தி ரன் பண்ணி பார்த்தா வரல. அது இப்படி ரன் பண்ணா வரும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு உள்ள டேட்டா பேஸ்ல அப்படி ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோயேன், நீ சாஸ்ல இதை ஹேண்டில் பண்ணிடுவ. ஆனா டெரா டேட்டா இது ஹேண்டில் பண்ணுமான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, ரைட்? அப்ப நீ வந்து சொல்லியே ஆகணும் அந்த டிபிஏ டீமுக்கு, இப்படி இந்த காலமோட வேல்யூஸ் வந்து இதா இருக்கு. பட் ஐ கேன் ஹேண்டில் இட் இன் சாஸ், பட் இட் மைட் அஃபெக்ட் த டவுன் ஸ்ட்ரீம். புரியுதுன்னு நினைக்கிறேன் உனக்கு. புரியுது. ஓகே, கீழே போறேன். அவ்வளவுதான் மேம். அதுதானா? சரி, ஓகே. இன்னும் நான் பார்த்துட்டு நாளைக்கு சொல்றேன். சரி, ஓகே.
ஒரே அப்படியே நிமிஷம். சேவ் பண்ணு. பண்ணிட்டேனே. பண்ணலையா? ஓகே, பண்ணிட்டீங்க. ஓகே. பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். 1 செகண்ட். நீ ஏதோ கேட்டல அன்னைக்கு ஃப்ளோ ஓவர், ஸ்டாப் ஓவர், ட்ரங்க் ஓவர். நான் ஃப்ளோ ஓவர் மட்டும் எடுத்துறேன். ஆல்மோஸ்ட் டைமே ஆயிப்போச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட். மணிக்கு எந்த ஊரு? எனக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மன்னார்குடி பக்கம் மேம். மன்னார்குடி. ஓ ஓகே. படிச்சது சென்னையில தான் மேம். எந்த காலேஜ் படிச்ச? முகமது சதக். ஏய் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர். கிட்ட இருக்கே, அதான் நான் வந்து சென்ட் ஜோசப். ஓகே. இப்ப எங்க மேம் இருக்கீங்க? இப்போ அதே ஓஎம்ஆர்லயே தான் இருக்கேன். இது ஓகே ஜெயின் காலேஜ் கிட்ட. ஓகே. நீ ஏதாவது டேட்டா வச்சிருக்கியா? நான் அதை எடுத்து நான் டைப் பண்றதுக்குள்ள மேம் ஏதாவது இருக்குமே. சொல்லுமா என்ன? இப்ப எடுக்கிறது அப்படியே HM3ல மாத்திக்கோங்க. HM3 மாத்திரவா? சரி ஓகே. இவ்வளோ பெரிய லைன் எனக்கு வந்தேன். ஓகே. இப்போ டாக்டர் நேம் இருக்கா வச்சுக்கோ. இப்போ நார்மலா வந்து 4 கான்செப்ட் இருக்கு. மிஸ் ஓவர், ஃப்ளோ ஓவர், ஸ்டாப் ஓவர், ட்ரங்க் ஓவர். ஆனா ஸ்டாப் ஓவர், ட்ரங்க் ஓவர் நான் 4க்கு எடுக்கிறேன். ஃப்ளோ ஓவர்ன்றது வந்து என்னன்னா டிஃபால்ட்டா சாஸ்ல இருக்க ஒரு ஆப்ஷன். அதாவது எங்கெல்லாம் டேட்டா இல்லையோ அடுத்தடுத்த டேட்டாவை அங்க போய் ஃபிட் பண்ணிடும். ஓகே. இப்போ இங்க இருந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 காலம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கரெக்டா? பேஷண்ட் ஐடி, டாக்டர் ஐடி அண்ட் டாக்டர் நேம். 3 வேல்யூ நீ வந்து கொடுத்துருக்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃப்ளோ ஓவர் வந்து டிஃபால்ட்டா எனேபிள் ஆயிடும். அப்போ உனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோ கரெக்டா ரீட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாமே தப்பா ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எனக்கு வந்து டாக்டர் நேம் வந்து கேரக்டரு. இங்க எனக்கு வந்து எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு என்ன இருக்கு இங்க வந்து இங்க 104ன்னு வந்து அது ரீட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூஸ் வந்து உள்ள எடுத்துக்கவே இல்லை சாஸ். ஏன்னா அந்த என்ட்ரி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது சாஸ்னால. அதனால அது வந்து அதை எடுத்துக்கல. புரிஞ்சுச்சா இது வர? புரியுது மேம். இப்போ இதை வந்து நீ ஹேண்டில் பண்ணணும்னா மிஸ் ஓவர் ஆப்ஷன் வந்து ஒன்னு எழுதணும். அதாவது ஃப்ளோர்னா டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து சாஸ்ல ஃப்ளோர் தான். எங்கெல்லாம் டேட்டா இல்லையோ அங்க போய் அது வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ ஃப்ளோர் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் இன் சாஸ். fills next available data in the place of missing values. ஓகே. ஸோ இதை வந்து நீ ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம வந்து மிஸ் ஓவர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நான் வந்து இது டேட்டா லைன்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். அதனால இன்ஃபைல்ன்றது வந்து ஒன் ஆஃப் த கீவேர்டு. இப்போ நான் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஃபைல் வந்து கிடையாது என்கிட்ட. நான் வந்து டேட்டா லைன்ஸில் கொடுக்குறேன். அப்படின்னா இங்கே வந்து இன்ஃபைல் டேட்டா லைன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து மிஸ் ஓவர் அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பி இதே டேட்டா செட்டை ரன் பண்ணனா உனக்கு வேல்யூஸ் வந்து கரெக்டா பாப்புலேட் ஆகும். தெரியுதா? தெரியுது மேம். எங்கெல்லாம் மிஸ் ஆகலையோ அங்கெல்லாம் கரெக்டா அது ரீட் ஆயிடும். மிஸ் ஆனாலும் அந்த இடத்த வந்து கரெக்டா பிளாங்க்ஸ்ன்னு ஃபில் பண்ணிடும். இப்போ இங்க வந்து நான் இதை விட்டுடுறேன்னு வச்சுக்கோ. ஓகேவா?
கரெக்டா அங்க போய் மிஸ்ஸிங்னு எழுதிடும். ஸோ அதுதான் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு வழி. மிஸ்ஸோர் keeps blank values as such. நியூமரிக்னா டாட்ஸ் வரும். missing represented as dot. characterனா missing represented as blank. ட்ரங்க் ஓவர் வந்து உனக்கு டேட்டா வந்து குறிப்பிட்ட லென்த்தை விட ஜாஸ்தியா போறப்ப நம்ம வந்து அந்த ட்ரங்க் ஓவர் எழுதுவோம். நான் உனக்கு ட்ரங்க் ஓவர் நாளைக்கு இருக்கிறேன். ட்ரங்க் ஓவர் அண்ட் ஸ்டாப் ஓவர் 2 ஆப்ஷன். இந்த லாஸ்ட் திரும்பி ரன் பண்ணுங்களேன். ஒரே நிமிஷம். இதையா? ஆமா மேம். ஓகே. அது ஒரு ரெண்டு இடத்துல மிஸ் ஆயிருக்கு பாருங்க மேம். ஆமா, நான் வந்து ஒன்னு எடுத்தேன்ல, டாக்டர் ஐடி எடுத்து விட்டுட்டேன்ல. அப்ப இது போய் அங்க செட் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டும் இதாயிடுமா? ஆர்டர் மாறிட்டு பாருங்க. எங்க ஆர்டர் மாறிச்சு? ஏஏ பிபி வரணும். பிபி இல்ல, பிபி வந்து அந்த இடத்துக்கு போனதுனால மாறிடுச்சு. ஓ சரி சரி, மை பேட், நான் கவனிச்சில்ல. அப்போ ஒரு பிளாங்க் அடிக்கணுமா, 2 பிளாங்க் அடிக்கணுமா? இல்ல, ஏன் அப்படி ஹேண்டில் ஆகல? ஆகணும்ல, ஒரு நிமிஷம். அது எப்படி இப்படி ஹேண்டில் ஆகாம இருக்கும்? வெயிட் பண்ணுவோம். அதுதான் ரைட் சைடு மிஸ் ஆனா மட்டும்தான் மிஸ் ஓவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். ஏ அப்படியா? என்ன தரல மேம் எனக்கு. நான் ஒரு வீடியோ, அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நான் உங்களுக்கு அது எனக்கு கரெக்டா புரியல. எனக்கு மாத்தி சொல்றாங்க, அதனால எனக்கு ஒழுங்கா புரிய மாட்டேது. நடுவுலயும் அந்த மிஸ் பண்ணிட்டு திரும்பியும் ரன் பண்றாங்க. ஒரு இதுல வருது, ஒரு இதுல வர மாட்டேது. நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன், பாருங்க நீங்க அந்த வீடியோ. சரி, அனுப்பு. சரி. ஓகே, இந்த டாக்டர் ஐடி வந்து நியூமெரிக், அந்த இடத்துல எனக்கு கேரக்டர் போகுது, கரெக்டா? ஸோ அது வந்து மிஸ் ஆகிறது லாஜிக்கலி ரைட். 1 2 இல்லை, எனக்கு 2 ஸ்பேஸ் தான் வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு. இல்லை, நீ அந்த வீடியோ அனுப்பிச்சு விட, நான் நாளைக்கு பார்த்துட்டு உனக்கு கெட் பேக் பண்றேன். அப்புறம் எப்படி லாஸ்ட் மட்டும் மிஸ் ஆகும்னா நடுல வேல்யூவே மிஸ் ஆகாதா? மிஸ் ஓவர்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, லாஸ்ட்ல ரைட் சைடுல ஒரு வேல்யூ மட்டும் மிஸ்ஸிங் கொடுத்துட்டு மிஸ் ஓவர்னு கொடுத்து பண்றாங்க. அங்க வந்து பிளாங்க் வந்துருது. சரி. அடுத்தது ட்ரங்க் ஓவர்ல என்ன பண்றாங்கன்னா, அதுலயே வந்து நீங்க மிஸ் ஓவர்ல 2 வேல்யூ மிஸ் பண்ணுங்களேன் ரைட் சைடுல. ரைட் சைடுல சரி 2 வேல்யூ. இப்ப ரன் பண்ணுங்க. இப்போ மிஸ் ஓவர் வச்சே ரன் பண்ண சொல்றியா? மிஸ் ரன் பண்ணுங்க, ரன் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆகுது, ரன் ஆகுது. ஆனா இவங்க வந்து ரெண்டு வேல்யூ மிஸ் பண்ணிட்டு ட்ரங்க் ஓவர்னு போட்டு 2 வேல்யூ மிஸ் பண்ணி அதை ரன் பண்ணி காட்டுறாங்க. இரு வர. இங்க ட்ரங்க் ஓவர் போட்டாங்கன்னு சொல்ல வரியா? அங்க ட்ரங்க் ஓவர் போட்டு இப்படி இதை வந்து ரன் பண்ணி காமிச்சு இது பண்ணியிருந்தாங்க ஒரு இதுல. ஃபண்டமெண்டலி ஏதோ தப்பு இருக்கு இதுல. மிஸ் ஓவர்னா ரைட் சைடு மட்டும் ஹேண்டில் ஆகணும், அப்புறம் எப்படி நடுவுல இருக்க டேட்டாலாம் எப்படி மிஸ் ஆகாம இருக்கும்? அப்புறம் ஸ்டாப் ஓவருக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, 4 வேல்யூ கொடுத்துருக்கீங்களா, 1004 டிடிடியையும் மிஸ்ஸிங் வேல்யூவா காமிச்சிருக்காங்க. இல்ல, நீ எனக்கு அனுப்பிச்சு விடு, நான் அதை பார்க்கணும். நான் அனுப்பிச்சு விடுறேன், நான் பாருங்க. ஆமா சரி, நீ ஏதோ ரெக்கார்டிங், எந்த ரெக்கார்டிங் உனக்கு மிஸ் ஆச்சு? நான் ஜூலை 6 அனுப்பலையா? ஜூலை 7 மேம் 6 வீடியோ அனுப்பியிருக்கீங்க. ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ அனுப்பிச்சிட்டீங்க, 2வது வீடியோ வந்து முத நாள் வீடியோ அனுப்பிச்சிருக்கீங்க. ஜூலை 7
ஓ நிமிஷம், ஹோல்ட் ஆன். இன்னும் லெஸ் தேன் 1 மினிட் தான் இருக்கா? ஓ, ஒரு ரெக்கார்டிங் 7th இருக்கு, ஒரு ரெக்கார்டிங் 6th இருக்கு சொல்ல வர. ஆமா, 7ஓடது ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கு, 2வது வீடியோ இல்ல. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, நீ சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்போ அனுப்பிச்சு விட்றேன். 60278 கொடுத்துருக்கேன். 16th வந்து கொடுக்கல. ரைட், ஓகே, டன். நான் பண்ணி விட்டுறேன்.